கார்த்தி ரம்யாவோட வீட்டுக்கு வராங்க. அப்போ ரம்யாவோட அப்பாட்ட கேட்குறாங்க, எதுக்கு சார் என்னை கூப்பிட்டீங்க அப்படிங்கும்போது அப்போ ரம்யாவோட அப்பா நினைக்கிறாங்க, நம்ம ரம்யா பற்றின உண்மையெல்லாம் சொல்லிட்டோம்னா ரம்யா கண்டிப்பாக உயிரோடே இருக்க மாட்டா, அவள் தப்பான ஒரு முடிவு எடுத்துருவா அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதனால் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி நான் உங்களை கூப்பிடலை, நான் வேற ஒரு கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறது பேர் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டதுமே கார்த்திக் குழப்பத்தோடு பார்க்குறாங்க. என்ன சார் அப்போ நீங்கள் என்ன வர சொல்லலை அப்படிங்கும்போது, இல்லை கார்த்தி நான் ஒன்றும் வர சொல்லலை, நான் வேற ஒரு கார்த்திக்கு ஃபோன் பண்ணது பிறகு நான் உனக்கு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு கார்த்தி அப்படின்னு சொல்லவும் கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ வந்து ரம்யாவோட அப்பா நினைக்கிறாங்க, நம்ம கார்த்திட்ட உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டோம், என்னதான் இருந்தாலும் நம்ம ரம்யாவை காப்பாற்றணும், ஏன்னா நம்ம உண்மையை சொல்லிட்டோம்னா ரம்யா வந்து ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது, அதனால தான் நம்ம பொய் சொல்ல வேண்டியதாக ஆகி போச்சுது. ஆனால் கண்டிப்பாக வந்து எப்படியாவது வந்து ரம்யா வந்து சூழ்நிலையில் இருந்து நம்ம வந்து எப்படியாவது அவளை வந்து மீட்டு எடுக்கணும், ஏன்னா இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக தீபாவோட வாழ்க்கையில் அவள் ஏதாவது ஒரு சதி பண்ணி ஏதாவது ஒரு தப்பு கண்டிப்பாக அவன் நடத்திடுவா, அதனால எப்படியாவது கார்த்தி தீபாவை வந்து நம்ம சேர்த்து வைக்கணும், அவங்க ரெண்டு பேரும் இவளால் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ண போகிறோமே தெரியலையே, கார்த்திகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு பார்த்தோம்னா இந்த ரம்யா ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவான்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. ஆனால் வந்து ரம்யாவை இப்படியே நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி ரொம்பவே குழப்பத்தோடு வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குன்னே ஒன்றும் புரிய மாட்டுக்கு, இவர் எதுக்காக அர்ஜென்ட்டாக நம்மளுக்கு ஃபோன் பண்ணாரு, இப்போ என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அவர் ஒன்றுமே இல்லை, வேற ஒரு கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக உனக்கு தப்பாக பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் பொய் சொல்கிறாரு மட்டும் நம்மளுக்கு தெரியுது, என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு, அவர் ஏதாவது ரம்யா பற்றி சொல்கிறதுக்காக வந்திருப்பாரோ, ஆனால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து நினச்சிட்டாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து குழப்பத்தோடு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வரும்போது பார்த்தோம்னா அந்த சாமியார் மாதிரிக்கு வேசப்பட்டு அந்த சேகர் வந்து அங்கே உட்காந்துட்டு அவங்க ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. மேடம் எனக்கு பயமாக இருக்குது, கார்த்தி வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயமாக இருக்குது, எப்படியாவது நாங்கள் இருந்து வெளியே வந்துடணும், நீங்கள் தான் அந்த வீட்டில் இருந்து எப்படியாவது நான் அனுப்பி வைக்கிறதுக்கு உதவி பண்ணணும், அந்த வீட்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக நான் மாட்டி போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ரம்யாட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி அந்த பக்கமாக வராங்க. வரும்போது அவங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னது சேகர் வந்து இவன் வந்து ரம்யான்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கிறான், ரம்யாட்ட தானே இவன் வேலை பார்த்துட்டு இருக்கிறான், ஒருவேளை அதை பற்றின ஏதாவது விஷயத்த பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கும் போது சரி என்ன தான் பேசுகிறான்னு சொல்லி பார்க்கலாம், ஏற்கனவே இவன் மொழியே சரியில்லை அப்படின்னு சொல்லி கார்த்தி நினைக்கிறாங்க. அப்போ சேகர் வந்து ரம்யாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, மேடம் நான் தான் வந்து சாமியாராக வேஷம் போட்ட விஷயம் வந்து கார்த்தி சாருக்கு வந்து தெரிஞ்சிடக்கூடாது, அப்படி மட்டும் தெரிஞ்சோம்னா அவ்வளோதான், நான் மட்டும் மாட்ட மாட்டேன், நீங்களும் சேர்ந்து மாட்டிடுவீங்க அப்படிங்க. என்னையா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன், அதுக்கு தான் நான் பணத்தை கொடுத்தோம்ல அப்படிங்கும்போது நீங்கள் பணத்தை கொடுத்தீங்க மேடம், ஆனால் என்னை அடித்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்கள் பேரையும் சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, பேசாமல் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிரு அப்படிங்கும்போது நான் எப்படி இப்படி திடீர்னு போக முடியும், அப்படி போனாக்கி என்னை சந்தேகப்பட மாட்டாங்களா அப்படிங்கவும், இப்போ என்ன தான் பண்ண சொல்கிற, நானே வந்து ஒவ்வொரு நிமிஷமும் திக்குன்னு பயத்தோடு இருந்துக்கிட்டு இருக்கிறேன், நீ எப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்தியோ அதுலேருந்து நான் ஒரு பயத்தோடு இருந்துக்கிட்டு இருக்கிறேன், நீ வேற என்ன கூடுதலாக சொல்லி என்னை பயமுறுத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் சரி நீ ஃபோன் அவை, எனக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் நான் சொல்கிறேன், நீ ஃபோன் அவை அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து கார்த்திக் கேட்டிருந்தாங்க. கார்த்திக் கேட்டதுமே வந்து சேகர் ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ கார்த்தி அங்கே நிற்கிறாங்க. அதை பார்த்ததுமே கார்த்தியை பார்த்ததுமே வந்து சேகர் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்ன இவருங்க வந்து நின்றுட்டு இருக்கிறாரு, நம்ம பேசினதெல்லாம் ஒருவேளை கேட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி சேகர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்திக் கேட்குறாங்க, இப்போ நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படிங்கும்போது சேகர் எதுவுமே சொல்லாமல் பேசாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. என்னடா சொல்றியா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணா அதுக்கு தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது, அப்படியா உன் ஃப்ரெண்டு பேர் வந்து ரம்யாவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவன் பேர் வந்து வேறு, நாங்கள் சுருக்கமாக அந்த மாதிரிக்கு கூப்பிடுவோம் அப்படிங்கும்போது, அப்படியா அப்போ அந்த ஃபோனை கொடு, அது என்ன நம்பர்னு சொல்லி நானும் பார்க்கட்டும் அப்படிங்கும்போது சேகர் வந்து ஃபோனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நீ ஃபோனை கொடுக்க போறியோ இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது சேகர் சொல்கிறாங்க, தயவுசெய்து என்னை விட்டுருங்க சார், நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறாங்க. நான் இப்போ உன்ட்ட ஒன்றுமே கேட்கலையே, ஃபோனை மட்டும் தானே கேட்டேன், நீ எதுக்காக நான் ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிருத, அப்போ ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறியா அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்கும்போது, இல்லை சார் என்னை விட்டுருங்க தயவு செய்து, நான் வந்து உங்கள் வீட்டில் வேலைக்கே வர மாட்டேன், அங்கேருந்து கிளம்பி போயிருது அப்படிங்கும்போது, நீ ஒழுங்கு மரியாதையே ஃபோனை கொடுக்குறியா இல்லைன்னா உண்மையெல்லாம் சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேகர் வந்து அங்கே ஓடுறதுக்காக இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து அவங்கள பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே அவங்களுக்கு 2 அறையை போடுறாங்க. நீ ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லி, இப்போ யாருக்கிட்ட பேசிகிட்டு இருந்த, ரம்யா கிட்ட தானே பேசிகிட்டு இருந்த, ரம்யா வந்து உன்னுடைய முதலாளி தானே, அப்புறமா எதுக்காக நீ பயந்து இந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ரம்யாவுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. நீ ரம்யாட்ட வந்து எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்த, என்னுடைய வீட்டில் வேலை பார்க்கக்கூடாது, இங்கேருந்து நான் கிளம்பி போகணும், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொன்னியே, அப்போ எதுக்காக என் வீட்டில் நீ வேலை செய்யக்கூடாது, இங்கேருந்து கிளம்பி போகணும்னு சொன்னேன், அப்போ ரம்யாவுக்கு வந்து நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேல்ல, அவள் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறா, நீ என்ன தப்பு பண்ணியிருக்கிற, ஒழுங்காக உண்மையை சொல்லு, அன்னைக்கு நீ வந்து தீபாவை வந்து சாமியார் விஷம் போட்டு கூட்டிகிட்டு போனீங்களே அது நீ தானா, நீயும் ரம்யா சேர்ந்து போட்டு திட்டம் தானா அப்படிங்கும்போது சேகர் வந்து அவங்க வந்து பயந்துட்டே இருக்கிறாங்க. இல்லை சார் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நான் ஏதாவது உண்மை
உண்மையை சொன்னோம்னா என் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது, என்னது உன்னுடைய உயிருக்கே ஆபத்தா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்காரங்க சரவணனுக்கு வந்து கார்த்தி ஃபோன் பண்ணுறாங்க. சரவணா நான் அந்த இடத்துல இருக்கிறேன், நீ உடனே வா அப்படிங்கவும் சரவணனும் கொஞ்சம் இரு நான் வந்துடுது அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து அந்த சாமியார்கிட்ட கேட்குறாங்க, நீ தானே போலீஸ் சாமியாரா நீ வேஷம் போட்டுட்ருக்க, அப்போ நீ தானே இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிற, யார் சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணுன உண்மையை சொல்லு, எதுக்காக தீபாவை இந்த மாதிரிலாம் நீங்கள் பழி வாங்கினீங்கன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லவும் சேகர் வந்து ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சரவணன் வந்துருந்தாங்க. வந்ததுமே கார்த்தி சொல்கிறாங்க, சரவணா இவன் தான் வந்து போலீஸ் சாமியாராக வேஷம் போட்டவன், இவன் தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஆனால் இது வரைக்கும் அவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை, இவனுக்கும் ரம்யாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது, இது அவன் வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு உண்மை தெரியும் அப்படிங்கவும் சரவணன் வந்து சேகருக்கு 2 அறையை போட்டுட்டு அவங்க நேராக பார்த்தோம்னா ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. கூட்டிகிட்டு வந்ததுமே சேகரை போட்டு 2 அடி அடிக்கிறாங்க. உண்மையை சொல்றியா இல்லையா, உனக்கு ரம்யாவுக்கு என்ன சம்பந்தம், நீ வந்து ரம்யா கிட்ட வேலை பார்க்குற, இதை தவிர உங்களுக்குள்ள ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது என்ன தப்புன்னு சொல்லு, நீ தானே தீபாவை ஏமாத்தி கூட்டிட்டு போனது, யார் சொல்லி நீ கூட்டிட்டு போன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சேகர் வந்து அடிக்கு பயந்து எல்லா உண்மையும் சொல்ல வந்துருந்தாங்க. ஆமா சார், நான் தான் போலீஸ் சாமியாரா வேஷம் போட்டு நான் தீபாவை வந்து நான் கூட்டிட்டு போனேன், அந்த மாதிரிக்கு ஒரு பொய்யான ஒரு பரிகாரத்தை செய்ய வச்சிருந்து நான் தான் அப்படிங்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுன, யார் சொல்லி பண்ணுன அப்படிங்கும்போது இதுக்கு எல்லாத்துக்கான நான் கிடையாது, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணினது தவிர எனக்கு இதுல என்ன சம்மந்தமும் கிடையாது, எல்லாமே ரம்யா தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ற, ரம்யா சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கார்த்திகை அதிர்ச்சியோட கேட்கும்போது ஆமாம் சார், இது எல்லாத்துக்கானும் ரம்யா மேடம் தான் அப்படிங்கிறாங்க. எதுக்காக ரம்யா இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னா அப்படிங்கும்போது ரம்யா வந்து உங்களை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது தீபா தானே, தீபாவை எப்படியாவது தீர்த்து கட்டணும்னு தான் இந்த மாதிரிலாம் என்னை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க, நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிக்கு சாமியாராக வேஷம் போட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுக்கு பிறகு தான் கார்த்திக்கு எல்லாம் உண்மையும் தெரிய வருது. ஓஹோ, அப்போ அவன் மனசில் இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான எண்ணத்தை வச்சு தான் இந்த மாதிரிக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்திக் வந்து தெரிய வருது. அப்போ வந்து சரவணன்ட்டு சொல்கிறாங்க, சரவணா இந்த ரம்யா வந்து லேஸ்பட்ட ஆள் கிடையாது, நான் அவளை என்னமோ நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய தப்புக்கு பின்னாடி அவள் இந்த மாதிரிக்கு பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கார்த்தியோட சரவணன் கேட்கும்போது இப்போதைக்கும் நம்மளுக்கு வந்து உண்மை தெரிஞ்ச மாதிரிக்கு நம்ம காட்டிக்க வேண்டாம், அவள் திட்டத்தோடையே நம்ம போகலாம், இப்போ நம்ம சொன்னோம்னா அவள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணிடுவா, அதனால் என்னுடைய கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரிக்கு நம்ம காட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இவனை என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது இவனை வந்து உன்னுடைய கஸ்டடியிலே வச்சுக்கோ அப்படிங்கவும், இல்லை என்னுடைய கஸ்டடியில் இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த ரம்யாவுக்கு சந்தேகம் வராது அப்படிங்கிறாங்க. ஆமாம் சரவணா, நீ சொல்கிறது கூட உண்மைதான், அப்போ உன்னை விட்டுறலாம், இங்கே பாரு நான் சொல்கிற மாதிரிக்கே தான் நீ நம்மள இருந்து ரம்யாட்ட சொல்லி நடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து சேகர் சொல்கிறாங்க, சார் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டு நடக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரம்யாவுக்கு வந்து எந்தவித சந்தேகமும் வந்துடக்கூடாது இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும், ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணிடுவா, அதனால் வந்து இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிடவே கூடாது, அதனால நீ எப்பவும் போல எங்கள் வீட்டுக்கு நீ வேலைக்கு போ, ரம்யா என்னென்ன சொல்கிறாளோ அதை வந்து நீ என்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே நான் கேட்டு நடக்கிறேன், தயவு செய்து இவர் அடிக்க மட்டும் என்ன சொல்லிடாதீங்க, இவர் அடிக்க என்னால் தாங்க முடியல அப்படின்னு சேகர் சொல்லவும், ஆமாம் நீ பண்ணின வேலைக்கு உன்னை உயிரோட விட்டது பெரிய விஷயம், நீ பேசாமல் இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லவும் அங்கேருந்து சேகர் வந்துருந்தாங்க. அப்போ ரம்யா வந்து சேகருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சேகர் உனக்கு ஃபோனுக்கு நான் இவ்வளோ பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் வந்து நாட் ரீச்சபிள்ட்டு வந்துதா, நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது இல்லை மேடம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன், அதனால தான் சிக்னல் கிடச்சிருக்காதா இருக்கும் அப்படின்னு சேகர் சொல்கிறாங்க. சரி சரி, நீ எப்பவும் போலே கார்த்தியோட வீட்டுக்கு போயிரு, ஏன்னா அந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ அங்கே தான் இருக்கணும், ஏன்னா இங்கே இப்போ திடீர்னு நீ போயிட்டேன்னா உன் மேலே ஏதாவது டவுட் வந்துடும், அதனால் நீ எப்பவும் போலே கார்த்தியோட வீட்டில் நீ வேலை பாரு அப்படிங்கவும் சரின்னு சொல்லிட்டு சேகரும் ஃபோனை வச்சுருந்தாங்க. ஃபோனை வச்சதுமே அவங்க நினைக்கிறாங்க, ஆனால் இவங்களுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு இவங்களுக்கு கைக்குழியாக நான் மாறினதுக்கு எனக்கு நல்லாவே தண்டனை கிடச்சிருச்சுது, இப்போ நான் என்ன தான் பண்ணுறதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சேகர் வந்து நொந்து அவங்க திட்டிக்கிட்டே அவங்க போகிறாங்க. என்னுடைய வேலை இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. சேகர் இங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தியும் வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்து அவங்க நினைக்கிறாங்க, இந்த ரம்யா எந்த அளவுக்கு மோசமாக இருப்பான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே தீபா வராங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்னங்க ரம்யா எனக்கு எவ்வளோ பெரிய நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு இருக்கிறா, அவளை மாதிரிக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணுங்க அப்படிங்கவும் தீபாவை வந்து கார்த்தி பார்க்குறாங்க. கார்த்தி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, உன்னுடைய வாழ்க்கையை தட்டி பிரிக்கிறதுக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவும் இந்த ரம்யா இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கிறா, ஆனால் அது ஒன்றுமே தெரியாமல் நீ இந்த மாதிரிக்கு வெகுளித்தனமாக இருந்துட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து தீபாவை பற்றி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, என்னங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீபா அப்படிங்கிறாங்க.
சரிங்க ரம்யா வந்து நம்ம வீட்டிலே இருக்கட்டுமா கல்யாணம் முடிகிற வரைக்கும் அப்படிங்கவும் இதை கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தீபா சொல்கிறீங்க, ரம்யா நம்ம வீட்டில் தங்குறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது, எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க ரம்யா என் கூட இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அவள் கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் கூட இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி சொல்லியிருந்தாங்க, வேண்டாம் வேண்டாம் அவங்க வந்து அவங்க வீட்டிலே இருக்கட்டும், ஏன்னா அவங்க அப்பா வேற உடம்பு சரியில்லாதவங்க, அவங்க அப்பா விட்டுட்டு ஒத்தையெல்லாம் வரக்கூடாது, அதனால வந்து அவங்க அங்கேயே இருக்கட்டும், அதுதான் நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு போறாங்களா, அப்புறமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரிதாங்க நீங்க சொல்றது கூட சரிதான், அவங்க அப்பாவும் உடம்பு சரியில்லாதவங்க, அதனால வந்து விட்டுட்டு வர முடியாது, சரி நீங்க சொல்ற மாதிரிக்கு செய்திடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் நாளுமே வந்து ரம்யா வராங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, கல்யாணத்துக்காக புடவையெல்லாம் வாங்கணும், ரம்யா நீயும் வா அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ரம்யா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நான் வராம எப்படி, ஏன்னா அந்த புடவை வந்து எனக்கு தானே வரப்போகுது, அப்ப நான் வராம எப்படி இருந்து நீங்க புடவை எடுக்க முடியும், நானும் புடவை எடுக்க வந்தாகணும்ல, ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி தானே நான் புடவை எடுக்கணும், அந்த புடவை எனக்கு தானே சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல நினைக்கிறாங்க. அப்ப வா ரம்யான்னு சொல்லிட்டு எல்லாரும் போகும்போது அப்போ மைதிலியும் மீனாட்சியும் பாக்குறாங்க, எதுக்கு தான் அத்தை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல, இவளுக்கு ரொம்ப அதிகமான இடத்த கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நம்ம சொன்னாலும் அத்தைக்கும் புரிய போறது இல்லை, எப்படியா இந்த கல்யாணத்து முடிச்சதுக்குள்ளேயும் இவளை இருந்து நம்ம கலட்டி விடணும், இல்லைன்னா இவ என்னென்ன பண்ணுவானே தெரியல, இவளாலேயே கார்த்தியோட தீபாவோட கல்யாணம் வந்து நின்று போயிருமோ, ஏதாவது அசம்பவிதம் நடந்துருமோன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அத்தைக்கும் தீபாவுக்கும் கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது, எல்லா வேலைக்கும் இவளை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி மைதிலி மீனாட்சி மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ஜவுளி கடைக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே வந்து அவங்க தீபாவுக்கு பிடிச்ச மாதிரிக்கு புடவையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரம்யா பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சமான புடவையை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு புடவை எடுக்கிறாங்க. தீபா இது உனக்கு நல்லா இருக்கும் தீபா அப்படிங்கும்போது, அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை ரம்யா இது வந்து உனக்கு தான் நல்லா இருக்கும், எனக்கு வந்து சூட் ஆகாது அப்படிங்கிறாங்க. அப்போ மைதிலி மீனாட்சி அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் தீபாவுக்கு தானே புடவை எடுக்கிறீங்க, இல்லைன்னா உனக்கு புடவை எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரம்யா வந்து முடிச்சு பார்க்குறாங்க, என்னங்க இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் தீபாவுக்கு தான் புடவை எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்போ தீபாவுக்கு என்ன மாதிரிக்கு பிடிச்சிருக்கோ அதுதான் பார்க்கணும், நீங்கள் கூட தானே வந்திருக்கிறீங்க, மற்றபடி வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று நீங்கள் புடவை எடுக்க வேண்டாம், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் தீபாவுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை தான் எடுக்கணுமே தவிர உங்கள் இஷ்டத்தை வந்து நீங்கள் அவன் மேலே திணிச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ அபிராமி வராங்க, என்னம்மா இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது ஒன்று இல்லத்தை அப்படின்றதாங்க. அப்போ தீபா வந்து அவங்க ஒரு புடவையை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அப்போ ரம்யா கேட்குறாங்க, இதே மாதிரிக்கு இன்னொரு புடவை இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, என்ன ரம்யா எதுக்காக நீ கேட்குற அப்படின்னு சொல்லவும், இல்லை இல்லை இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்குல்ல, எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதுதான் உன் கல்யாணத்துக்கு நானே இதே மாதிரிக்கு கட்டலான்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மைதிலி மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது இந்த மாதிரிக்கு கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எதுக்கு ரம்யா நீ வந்து தீபா மாதிரிக்கு புடவை எடுக்கிற, அதே மாதிரிக்குன்னா வேற மாதிரிக்கு ஒரு கலரில் புடவை எடுத்துக்கோ, நீ ஒன்றும் அப்படிலாம் எடுக்க வேண்டாம் அப்படிங்கும் போது அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என்ன ரெண்டு பேரும் இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, ரம்யாவுக்கு வேணும் அதே மாதிரிக்கு ஒரு புடவை வேணும்னு சொல்லி ஆசைப்படுறாளா, அதே மாதிரிக்கு ஒன்று எடுத்து கொடுங்க, அவளும் வந்து தீபாவோட கல்யாணத்தில் கெட்டிக்கிட்டு நிற்கட்டும் அப்படிங்கும்போது, ஐயோ இந்த அத்தைக்கு ஒன்றுமே புரியாமல் பேசிட்டு இருக்கிறாங்களே, இவ்வளவு வெகுளித்தனமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம சொல்கிறதும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே வந்து மனசுல நினச்சிட்டு இருக்கிறாங்க. பார்த்தோம்னா ரம்யாவும் வந்து தீபாவுக்கு எடுத்த அதே கலரில் அதே டிசைனில் அவங்களும் ஒரு புடவை எடுத்துருந்தாங்க. அப்போ தீபாவும் சந்தோஷப்படுதாங்க, ரம்யா என் கல்யாணத்தில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று போல புடவை கட்ட போகிறோமா அப்படிங்கும்போது தீபாட்ட வந்து ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் தீபா உன் கல்யாணத்துக்கு வந்து ஒன்றை மாதிரிக்கே எனக்கும் புடவை கிடச்சிருச்சு பாரு, நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் தீபாவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ ரம்யா மனசுல நினைக்கிறாங்க, நான் எல்லாமே வந்து ஒரு காரணமாக தான் எடுத்துட்டு இருக்கிறேன், ஏன்னா கார்த்தி பக்கத்தில் மனப்பொண்ணா இருக்க போகிறது நான் தானே, அவர் கெட்டுற தாலி ஏன் கழுத்தில் தானே ஏறப்போகுது, அப்போ நானும் அதே மாதிரி தானே புடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரம்யா பார்த்து அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து புடவையெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே தீபா வந்து அந்த புடவையை வந்து கார்த்திட்ட காட்டுறாங்க, கார்த்தி சார் இது புடவை நல்லா இருக்குது அப்படிங்கும்போது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதான், உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்தி சார் உங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட தெரியுமா, இதே மாதிரிக்கு புடவை வந்து வேணும்னு சொல்லிட்டு ரம்யாவே எடுத்துக்கிட்டா அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கார்த்திக் வந்து அதிர்ச்சி ஆடுவாங்க, என்ன சொல்கிறீங்க தீபா அப்படிங்கும்போது, ஆமாங்க அவளுக்கும் வந்து இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்குதான், அதனால நான் எடுத்துக்கிட்டுமான்னு சொல்லி கேட்டா, நானும் அத்தையும் வந்து இதே மாதிரிக்கு எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டோம், அவளும் இதே மாதிரிக்கு புடவை எடுத்துருக்கிறா பாருங்க, நம்ம கல்யாணத்தில் வந்து அவள் அதை தான் கட்டிட்டு நிற்க போகிறாளா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் செய்யும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா, ரம்யா என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா இந்த மாதிரிக்கெலாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லவும் கார்த்திக்கு புரிஞ்சிருது, அவள் எல்லாமே திட்டம் போட்டு சதி வலை பண்ணி இந்த மாதிரிக்கெலாம் செய்துட்டு இருக்கிறா. ஆனால் இது தெரியாமல் தீபா வந்து இந்த மாதிரிக்கெலாம் பேசிட்டு இருக்காங்களே, ஆனால் வந்து ரம்யாவோட திட்டம் கண்டிப்பாக நிறைவேறாது, என்னையும் தீபாவையும் யாராலையும் பிரிக்க முடியாது, ஆனால் அவள் இப்படிலாம் நினைக்கிறாள், எதுக்கு தான் இந்த
ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறாலோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நினைக்கிறாங்க. அப்போ தீபாட்ட சொல்கிறாங்க, ஆமாம் தீபா, அவங்களுக்கு வந்து உன் மேலே ரொம்பவே பாசம், நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், எவ்வளோ தூரம் பாசம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி நானும் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க.